ஆவடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் 80 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டித்தர வேண்டும் என்று வெள்ளானூர் ஊராட்சி மன்ற தலைவருடன் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மனு கொடுத்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த 3 நாட்களாக ஜமாபந்தி மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் பல்வேறு அரசு சான்றிதழ் பெற பொதுமக்கள் மனு கொடுத்து குறைகளை தீர்த்து வந்த நிலையில் இன்று வெள்ளானூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் ஆண் பெண்கள் என தனித்தனியாக மனு அளித்தனர். அந்த மனுவில் 80 கோடி ரூபாய் மதிப்புடைய அரசு நிலத்தை அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் பல ஆண்டுகளாக அனுபவித்து வருவதாகவும், எங்கள் வெள்ளானூர் பகுதியில் 8ஆம் வகுப்பு வரையிலுமான மாணவ மாணவிகள் பயிலும் பள்ளி இயங்கி வருவதாகவும், அரசு உயர்நிலைப் பள்ளி இல்லாததால் அந்த இடத்தினை மீட்டு எங்கள் பகுதிக்கு அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டித்தர வேண்டும் என்றும் மனுவாக 300க்கும் மேற்பட்ட ஆண் பெண் என அப்பகுதி பொதுமக்கள் மனு அளித்தனர். இந்த மனு அளிக்க வந்த பெண்களால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளானூர் ஊராட்சி தலைவர் பிரபாகரன் பேசுகையில், வெள்ளானூர் கிராமத்திற்கு உட்பட்ட ஆரிக்கம்பேடு பஞ்சாயத்தில் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே அரசு பள்ளி இயங்கி வருவதாகவும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி கட்டிடம் கொண்டுவர அதற்கு தகுந்த இடம் இல்லை என்றும், பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு இடம் ஆய்வு செய்த பொழுது அரசு நிலம் 9 ஏக்கர் இடத்தினை 80 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. அந்த இடத்தினை தனிநபர் ஆர்கியம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த தனபால் சன் ஆஃப் கண்ணப்பன் ரெட்டியார் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பதாகவும், ஊர் பொதுமக்கள் அவர்களிடம் நேரடியாக சென்று அரசு நிலத்தை பற்றி முன்வந்து கேட்டால் அவர்களை அச்சுறுத்துவது வழக்கமாக கொண்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் இத்தனை ஆண்டும் முன்வராமல் இருந்ததாகவும், இன்று சந்தை விலை 80 கோடி ரூபாய் இருக்கும் என்றும், அந்த இடத்தினை கிராம சபை கூட்டத்தில் 2001ஆம் ஆண்டு கல்வி கட்டிடம் கட்ட வேண்டும் என்று பஞ்சாயத்து சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், அந்த அரசு இடத்தை மீட்டு 11, 12ஆம் வகுப்பு கட்டிடம் கட்ட தர வேண்டும் என்றும், தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை மீட்டெடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி இன்று நடந்த ஜமாபந்தி குறைதீர்ப்பு முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் இடமும் மனு அளித்ததாகவும், இன்று இருக்கும் அரசு நல்ல தீர்வு கண்டு எங்கள் பகுதிக்கு அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்டித்தரும் என்றும் நம்பிக்கையுடன் நாங்கள் மனு கொடுத்ததாக தெரிவித்தனர். அதேபோல் எங்கள் ஊராட்சியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு கண்டிப்பாக வேண்டும் என்றும், எங்கள் பகுதியில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருவதால் உயர்நிலைப் பள்ளி கண்டிப்பாக வேண்டும் என்றும், மாணவர்கள் உயர்கல்வி பயில வெகு தூரம் சென்று வருவதால் குறிப்பாக பெண் பிள்ளைகள் படிப்பினை பாதியிலேயே நிறுத்திவிடுவதாகவும், ஆகையால் மாணவிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசு தனியார் நபரிடமிருந்து ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்ததாக தெரிவித்தனர்.